காய்ஸ், ரொம்ப நாள் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு இப்படி உட்காந்து நான் பேசுகிறேன். பட் ஸ்டில் கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சமாச்சு இந்த யூடியூப் பக்கம் தலையை காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இப்போது வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே வந்தேன். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் எவ்வளோ மாதம் நான் வீடியோ போடலன்னு எனக்கே தெரியலை. ஸோ இவ்வளோ நாள் என்ன ஆச்சு 2026 ஒரு அதை அப்டேட்ஸாக நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அதை கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். மேபி நான் மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஒரு 10 அப்டேட்ஸு. எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக நான் என்னால் சொல்ல முடியல. மேஜராக எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு 10 அப்டேட்ஸுன்னு சொல்லலாம், விஷயங்கள்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று. ஸோ நான் அதை வந்துட்டு சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் மேஜர் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அம்மாவாயிருக்கேன். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு பேரண்டிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2024 ஸோ ப்ரெக்னன்சி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வந்துட்டு அது அப்படியே ரொம்ப 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 ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சந்தோஷம், எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அண்ட் நல்லபடியாக வந்துட்டு பேபியை டெலிவர் பண்ணோம். பேபி வந்துட்டு இங்கே தான் பிறந்தாங்க. என் ஹஸ்பண்டோட ஒரு ஆசையாக இருந்துச்சு, இங்கே ஈவன் இந்தியா போனால் கூட என்னால் அவ்வளோ நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்து உன்னை கூடியே வந்துட்டு பார்த்துக்க முடியுமான்னு தெரியலை. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்ட், நான் உன் கூடியே இருக்கணும் ஃபுல் த்ரூ அவுட் அந்த ஜேர்னியில் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் தனியாக அந்த மாதிரியெல்லாம். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வேறு என்ன பேச முடியும். அப்படியே வந்துட்டு எல்லாம் ஆஃப் ஆகிட்டு ஓகே அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஹி வாஸ் த ஒன்லி பர்சன், அவங்க தான் என் கூட இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு தெரியும், எங்களோட பேரண்ட்ஸ் ஒரு இன்லாஸ் இங்கே கூட்டிகிட்டு வர முடியாத சுச்சுவேஷன் டியூ டு ட்ராவல்ஸ். அண்ட் வந்துட்டு நாங்கள் மெயினாக நிறைய பேர் கூட கேட்டிங்க நாங்கள் வீடியோ போடும்போது, பேரண்ட்ஸ் இல்லாமல் நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருந்தது வந்துட்டு 1 BHK ஃப்ளாட்டில் தான். இட் வாஸ் வெரி ஹியூஜ் ஹவுஸ், ஒரு பெரிய வீடு. ஆனால் வந்துட்டு அது 1 பெட்ரூம் தான். 1 பெட்ரூம் வித் ஸ்டோரேஜஸ், ஸ்டோர் ரூம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ வந்துட்டு வெளியே ஊர்லேருந்து கூப்பிடணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 2 or 3 BHK வேணும், 2 இல்லை 3 ரூமாச்சும் வேணும். ஸோ ஒரு ரூம் வச்சுட்டு ரொம்ப வந்துட்டு அது காம்ப்ளிகேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட முடியல. ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு ஹவுஸ் ஷிஃப்டிங் வந்து எங்களால் யோசிச்சே பார்க்க முடியல. நான் ரொம்ப 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 சிக்காயிட்டேன். ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தாங்க, வேறு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நியர்பையில் இல்லை. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்புக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். தோ நாங்கள் வந்துட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சுருந்தாலுமே ஸ்டில் எங்கள் சைட்லேருந்து ஒரு 60% எஃபர்ட்டை போட்டால் தான் அது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு எங்களால் அந்த டைமில் வீடை ஷிஃப்ட் பண்ண முடியலை. ஸோ அது வந்து ஒரு மெயின் ரீசன். இதெல்லாம் ஒரு காரணமானால் இது ஒரு காரணம் தான். ஸோ கூப்பிட முடியல. அண்டு அஃப்கோர்ஸ் ஒருத்தரை நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூம் அலோகேட் பண்ணணும். இது வந்து ஒரு பேசிக் யூகே ரெகுலேஷன்லேயே இருக்கும், நம்ம விசா அப்ளை பண்ணும் போதே இருக்கும். ஸோ அது ஒரு காரணம். நாங்கள் நிறைய யோசித்தோம், சரி பேரண்ட்ஸை வந்துட்டு ஹோட்டலில் இல்லை ஏர்பிஎன்பியில் பக்கத்துலேயே வந்துட்டு வைக்கலாம், நிறைய யோசிக்காமல் இல்லை. பட் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய யோசிச்சு பார்த்தோம். ஸோ அதனால் ஓகே வாட் எவர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் வந்தாங்க எங்களுக்கு. ஒரு குட்டி ஒரு ஒரு
சந்தோஷம் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எங்கள் லைஃப்பில் வந்துட்டு பேபி பிறந்த அந்த மொமெண்ட் தான். என் லைஃப்லேயே இவ்வளோ பெரிய சந்தோஷம் மொத்தமாக நம்மளுக்கு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இதுதான் எங்கள் பேபி. டச்சட். அந்த மொமெண்ட்டை என்னால் எப்போ நினச்சாலுமே எனக்கு ரொம்ப, எனக்கும் சரி என் ஹஸ்பண்ட்க்கும் சரி, ஹி வாஸ் கம்ப்ளீட்லி broken out. அவங்க வந்துட்டு அந்த மொமெண்ட்டில் சந்தோஷம் அழுக எனக்கும் அப்படி தான். ஸோ ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த பேபி எங்ககிட்ட தூக்கி காட்டும் போது. ஸோ எஸ், பேரண்டிங் ஜேர்னி போயிட்டுருக்கு. அவங்க பேர் வந்துட்டு நிலா அரோரா. ஸோ எஸ், எங்கள் பேபிக்கு வந்துட்டு நிலா அரோரான்ட்டு எங்களுக்கு பேபியெல்லாம் பிளானிங்க்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கோம். என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் ஒரு பேபி கேர்ள் இருந்தால் க்யூட்டாக இருக்கும். நான் எவ்வளோ கடந்து வந்திருக்கேன், இதெல்லாம் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருந்தேன், நிறைய வந்துட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இதெல்லாம் எனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம க்ரூம் பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் வளர்க்கலான்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ எஸ், அதே மாதிரியே காட்ஸ் கிஃப்ட் அவங்க வந்தாங்க. நிலான்ற பேர் என் ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு 2 பேருக்குமே மூன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட் டைமில் இருக்கிற ஒரு லைட் மாதிரி அரோரான்றது நார்த்தன் லைட்ஸு. ஸோ ஏர்லி மார்னிங்கில் வர ஒரு மேஜிக்கல் மெக்னிஃபிஷியன்ட் லைட்டு. அது வந்து ஒரு விடியல்னு சொல்லுவாங்க. ஸோ இரவோட வெளிச்சமும் விடியற்கால ஒரு வெளுப்பு, அந்த வெளிச்சமும் சேர்ந்தது தான் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் நிலா அரோரா. ஸோ நிலா அரோரா எங்கே இருந்தாலுமே அந்த இடம் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்குமே வெளிச்சம், எல்லார் லைஃப்லேயும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு மீனிங் தான் இது. ஸோ எஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நேம். அடுத்தது எஸ், கீழே பார்த்து இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நான் பார்த்து ஒரு இதுவாக சொல்லணும்ல, அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரெக்னன்சி அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பேபியை கேர் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. என்னோட ரொம்ப நாள் ஆசை, பட் நான் கேட்டதில்லை. யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாங்க. இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் கேமரா, நிக்கான் வெரி பிக் லென்ஸ் 70 with 150 mm லென்ஸ். உங்களுக்கு கேமராவை பற்றி தெரிஞ்சுதான் தெரிஞ்சிருக்கும். கல்யாணம்லாம் இல்லை, அதுக்கும் மேலே இந்த சேப்பாக் லெவல் வேணாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் கவரேஜ் பண்ணுற லெவலுக்கான ஒரு கேமரா. அது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ பெரிய லென்ஸ். நான் கூட சொன்னேன் நார்மல் லென்ஸ் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன், இவ்வளோ எக்ஸ்பென்ஸாக. பட் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து கேமரா ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே. பட் எனக்கு ஆக்சுவலி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு ஐடியா இல்லை. மற்றவங்கள ஃபோட்டோஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்ட்டு. ஈவன் என்னோடய ஹஸ்பண்ட் சரி, இப்போ என் பேபியை வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறது என்னோட ஒரு வேலையாக இருக்குது. ஸோ ஐ லவ் தட். அதனால எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய செகண்ட் அப்டேட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்டேட்டு. எல்லாருமே இப்போ இந்த ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்குல்ல, டெலிவரிக்கு அப்புறம் ஒரு புஷ் கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட்டு, இந்த கிஃப்ட்டுன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிஃப்ட்டுன்னா அது அந்த கேமரா தான். ஸோ என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு எக்ஸாஸ்டிங்காக போச்சு, 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு பேபியவே கேர் பண்ணிகிட்டு இருக்கும் போது. ஸோ எஸ், ஸோ தேர்ட் அப்டேட் என்னென்னா, கேமரா வாங்கியாச்சு. கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியாது, எதையாச்சும் நோண்டி விட்டு வீணாக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது, இவ்வளோ காசு போட்டு வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ராப்பராக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். இந்த மாதிரி ஒரு டைமிங்னு அதை சொல்லலாம். நாங்கள் ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கோம், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆக்ஸ்ஃபோர்டில் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது, காலேஜஸ்லாம் இருக்குது. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபிக்குன்னு ஒரு இது போட்டிருந்தாங்க என்ரோல் பண்ணுறதுக்காக. நான் சொன்னேன் அப்ளிகேஷன் போடவா, கிடச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட இம்மீடியட்டாக என்கிட்ட சொன்னது, போடு பார்த்துக்கலாம். நான் அப்போ சொன்னேன் கிளாஸ் டைமிங் நேரில் போகணும், ஆன்லைன் கிளாஸ் இல்லை, இது வந்துட்டு ரெகுலர் போகணும், பேபி எப்படி ஹேண்டில் பண்ணுறது. பேபி வாஸ் வெரி நியூ பார்ன், 4 months இருக்கும். I was into breastfeeding. ஸோ வந்துட்டு எப்படி அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
பார்த்துக்கலாம், 2.5 hours 3 hours தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீ போடு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நாங்கள் இம்மீடியட்டாக அப்பயே வந்துட்டு எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த அந்த மூமெண்ட்லேயே அப்லோட் பண்ணி அப்பயே இது பண்ணோம். வித்தின் ஒரு 2 டேஸில் வந்துட்டு எனக்கு கால் வந்து அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு ஆஃபர் கிடச்சிது, அந்த சீட் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணேன். வித்தின் அ வீக் நான் வந்துட்டு கிளாஸஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். என் லைஃப்பில் அடுத்த ஒரு சந்தோஷமான விஷயம், ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதுவும் யூகேயில் ஆக்ஸ்ஃபோர்டில் நான் காலேஜ் போகிறேன், ஐடி கார்டெல்லாம் போட்டுட்டுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் குழந்தை பெற்றுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பேபியை வந்துட்டு வச்சுருப்பாங்க. ரிசப்ஷனில் வந்து உட்காந்துட்டு அவளை பார்த்துட்ருப்பாங்க. நான் மேலே கிளாஸ்க்கு போயிட்டு கீழே வருவேன். முடிச்சதுக்கப்புறம் நான் வருவேன். அதுக்கப்புறம் நான் பேபியை டேக் கேர் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் போச்சு. ஒரு கிளாஸ் கூட நான் லீவ் போடல, மிஸ் பண்ணேன். ஐ திங்க் ஒரு கிளாஸ் மட்டும் லீவ் போட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பேபிக்கு வந்து அப்போ கொஞ்சம் உடம்பு முடியாத டைமாக இருந்தது. ஒரு கிளாஸ். ஸோ 99% அட்டண்டன்ஸில் எனக்கே ரொம்ப ஷாக்கு. என்னோட கூட இருந்த கிளாஸ்மேட்ஸு, என்னோடய ப்ரொஃபஸர்லாம் வந்துட்டு தே ஆர் வெரி ஹாப்பி. பிகாஸ் வந்துட்டு பேபி வச்சுட்டு ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. 4 செவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் ஒரு ஆங்ஸைட்டியில் ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு இது வந்து எனக்கு ஒரு பிரேக்காக கிடச்சிச்சு. ஸோ அது எப்படின்னா, ஒரு இன் கிளாஸில் வந்துட்டு கிளாஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அங்கங்கே ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு, இல்லை நம்ம என்ன டைட்டில் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனல் ரிவ்யூ, ப்ரெசன்டேஷன் ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட்டு ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த லாஸ்ட் டே, அந்த கான்வகேஷன் மாதிரியான ஒரு டேலலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எஸ், ஃபைனலி அதை நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹோப்ஃபுல்லி இல்லை, நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான் எங்கள் லைஃப்பில். எஸ், அடுத்தது வந்துட்டு நம்ம 4th விஷயம்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் வந்துட்டு இந்த கேப் ஃபில் பண்ணோம்ல, முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி ஆகிடுவோம். அப்புறம் ஏதாச்சும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால் திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு யோசனை இருந்துச்சு. பட் அதுக்கான டைமிங்கோ மைண்ட் செட்டோ எதுவுமே இல்லை. அப்போது நான் சொன்னேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், திஸ் இஸ் த டைம்ங்க அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஓகே. நான் எதை சொன்னாலும் ஓகே சொல்கிற செகண்ட் பர்சன் இவங்க தான். ஃபர்ஸ்ட் வந்து என் ஃபேமிலியில் எங்கள் டேடு, எதுக்கு ஏற்றாலும் எஸ் சொல்கிற ஒரு ஆள். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் பிளான்ஸ்ன்னு சொன்னேன். இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் 6 months, 1 year, 2 year இப்படி தான் இருக்கும். அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இதை தவிர எதுவும் வராதுன்ற லெவலுக்கு மொத்த ப்ராப்ளம்த்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ், ஹீ செட் எஸ். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இதை ப்ராப்பராக நம்ம பண்ணணும். ஏதோ ஒரு கடை போடுறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னா பட்டி கடை மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ வி ஆர் எஜுகேட்டட். ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூகேயில் வந்துட்டு ஹெச்எம்ஆர்சியில் நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் கிடச்சி கோட்ஸ் எல்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிராண்டுன்னு ஒரு நேம் நம்ம உருவாக்கி பிராண்ட் நேமை வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஃபுட் ஐட்டம்ஸ், ஈட்டபிள் திங்ஸ். அதனால அகெயின் இதில் இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா, ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னா ஃபுட் ஹைஜீன் எக்ஸாம் நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அகெயின் அதுக்கு ஒரு டெஸ்ட்டை போடு, ஃபுட் ஹைஜீன் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எக்ஸாம் எழுதணும், ஒரு ஆன்லைன் எக்ஸாம். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை எக்ஸாம் எழுதி அதை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி அதுவும் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்துடுச்சு. இம்போர்ட் மாதிரி தான், எக்ஸ்போர்ட்ஸ் இல்லை, இம்போர்ட். ஸோ இம்போர்ட் லைசன்ஸ் அகெயின் ரெஜிஸ்டர் பண்ணோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிடச்சி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. லோக்கல் கவுன்சிலில் வந்துட்டு
நீங்கள் இதெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க, எப்படி ஹைஜீனு, எப்படி ப்ரிப்பரேஷன், எப்படி பேக்கிங், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்க. என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கீங்க, க்ளீனிங் ஐட்டம்ஸ் எப்படி இருக்குது, பேக்கிங் ஐட்டம்ஸ் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறீங்கன்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸோடு வருவாங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம சின்ன ரூம் இருந்துச்சு. இதுதான் நம்ம காட்டினோம். வீட்டுக்கு வந்தாங்க, செக் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு அதுலேயுமே நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணோம். 5 ரேட்டிங் நம்மளுக்கு கிடச்சிச்சு. மோஸ்ட்லி யூகே, இந்தியாவில் பார்த்தோன்னா ஞாபகம் இல்லை. யூகேயில் நீங்கள் ஃபுட் டெலிவரியோ இல்லை ஃபுட் ஆர்டர்ஸோ இல்லை ஃபுட் ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் பேக்கிங் எதுலையாச்சும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே தெரியும் ரேட்டிங் நம்பரு, இல்லை கடைகளில் ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது லாஸ்ட் ப்ராசஸ். ஸோ அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அலாங் வித் தேட் சுசி ஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசேலிங் ஒரு இது. சுசி ஃபைன்ஸ் அப்படின்னா ஒரு குட்டி குட்டியான நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸு, அது நான் ஃபுட் ஐட்டம்ஸ். நான் அப்போவே அவங்க கிட்ட கேட்டேன், வீட்டுக்கு வந்த அந்த பர்சன் கிட்ட செக்கிங்காக லோக்கல் கவுன்சிலேருந்து வந்தப்போ நான் ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே எனக்கு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேப்பர் பண்டில் எடுத்து அவங்க கிட்ட காட்டினேன். இதுன்ட்டு ஐடியாஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க பேபி வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஓகே சொன்னாங்க. ஸோ அதையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எஸ், இட் வாஸ் த மோஸ்ட் ஒரு இது. ஏன்னா ரொம்ப நாளாக என்ன தான் பயந்துக்கிட்டே இருந்தால் எப்படி வாட் எவர் சக்ஸஸோ ஃபெயிலியரோ மிஞ்சி போனால் என்ன ஆகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான்ட்டு வச்சது ஒரு பெரிய ப்ராசஸாக தான் போச்சு. பட் த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஐ என்ஜாய்டு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு டைமும் மெயில் வரும்போது சொல்லுவேன், அப்ரூவல் கிடச்சிருச்சு, ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போஸ்ட் வந்துருச்சு. அந்த இதெல்லாம் எடுத்து காட்டும் போது எங்களுக்கு அவ்வளோ எனக்கு எப்படி சொல்கிறதுனா, அந்த ஒரு பிஸ்னஸோட பேஷன் இருக்கிறவங்களுக்கு அது புரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அதை நாங்கள் லான்ச் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஓ மை காட், நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆர்டர். நான் என் ஹஸ்பண்ட் சோல்ட் ஆகிடுச்சு நிஜமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை எடுத்து நாங்கள் ப்ராப்பராக பேக் பண்ணி அதை நாங்கள் போயிட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகும்போது ஓ மை காட் அகெயின். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட அடுத்த ஸ்டெப் வந்துட்டு அதோட எங்களுக்கு அவங்க வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறது. ஸோ ஒரு ரிவ்யூஸும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அதுதான் இப்போ வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா போகணும். ஸோ கீப் அஸ் இன் யுவர் ப்ரேயர். அதே மாதிரியே இன்னொன்று நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு யாருக்காச்சும் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அது பெருசோ சின்னதோ எதுக்கும் பயப்படாதீங்க. இன்னொன்று, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்ன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்கள் பேஷனுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பேஷனேட்டோடு பண்ணுங்கள். பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் நம்பர்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கேல்குலேஷன், மணி ஃப்ளோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பார்ப்பீங்க அப்படின்னா உங்களால் அது முடியும். மோஸ்ட்லி எம்பிஏயில் நீங்கள் இருந்தீங்க, ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே சொல்லியிருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபீ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2000 வந்தால் தான் ப்ராஃபிட்டுன்னு கிடையாது. அந்த 1000 நீங்கள் எடுத்துகிட்டு 1020 வந்தாலுமே அந்த 20 வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அகெயின் அந்த 1020வும் எடுத்து நீங்கள் போடணும். மணி ஃப்ளோ இருக்கணும். மொத்தத்தையும் ஒரே இதில் போடக்கூடாது. பிரித்து வேறு நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டியாக வேறு வெஞ்சர்ஸ்லேயோ இல்லை வேறு இதில் நீங்கள் வந்துட்டு போடணும். ஒன்று லாஸ் ஆனாலும் இன்னொன்றுத்துலேருந்து எடுக்கும் அந்த மாதிரி. ஸோ மணி ஃப்ளோவை கற்றுக்கோங்க. எனக்கு நான் தெரியும், நான் பெரிய இது அப்படிலாம் சொல்லலை. நான் படித்தது அங்கங்கே இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. பிகாஸ் நான் வந்துட்டு ஈவன் நான் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே என்னோடய பாஸ் கிட்டலாம் நான் சொல்லுவேன் நிறைய ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. யா நைஸ், வில் கீப் தட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களோ தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு போகல. ஸோ எனக்கு வந்துட்டு என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லையே, ஏன்ட்டு எனக்கே கடுப்பாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு லோக்கல். என் ஹஸ்பண்ட் எங்கள் 2 பேருக்கும் அது ஓகேவாக இருந்துச்சு. பட் கடைசியில் பார்த்தா நாங்கள் யூகேக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அட்லீஸ்ட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை யாரும் நம்பலை இல்லை நான் அடுத்தவங்களை நீங்கள் நம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், பார்த்துக்கலாம்.
ப்ராஃபிட் அதை வச்சு கால்குலேட் பண்ணாதீங்க. மணி ஃப்ளோ இருந்தாலே போதும். அது ரன் ஆகணும், விடாமல் ரன் ஆகணும்னா ஃப்ளோ இருந்தாலே போதும். ஒரு பிஸ்னஸை நீங்கள் தொடங்கிட்டு இழுத்து மூடாமல் இருந்தாலே அந்த பிஸ்னஸ் ஓகே, அது சக்ஸஸ், அதுதான் சக்ஸஸ். அடுத்தது இது வந்துட்டு அப்டேட்டுன்னு சொல்கிறதா இல்லை எங்களோட ஒரு மாற்றம்னு சொல்கிறதான்னு தெரியல. நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ஸ் தான். எங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் கிட்ட, ரொம்ப க்ளோஸ்டான ஒரு சர்க்கிள் கிட்ட நல்லா நாங்கள் வாயடிப்போம், நல்லா பேசுவோமோ தவிர ஒரு 4-5 இருக்குது. இதை தவிர இந்த சர்க்கிளை விட்டு நாங்கள் வெளியில் போகவே மாட்டோம், யார்கிட்டையும் பேசவே மாட்டோம். எங்களை இழுத்து பிடிச்சா கூட நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு பேபிக்கு முன்னாடி, ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஏதாச்சும் எங்களை ஈவெண்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, லோக்கலில் ஏதாச்சும் எந்த ஒரு ப்ரோக்ராம், செலிப்ரேஷன் எதுக்குமே நாங்கள் கலந்துக்க மாட்டோம். தனிப்பட்ட இன்வைட்ஸ்னாலும் சரி, எங்கள் 2 பேரையும் சேர்ந்து கூப்பிட்டாலும் சரி, நாங்கள் போக மாட்டோம், வீட்டிலே இருந்துப்போம். வந்து இன்வைட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் போகணுமான்ட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அவங்களும் வேணான்னுவாங்க, நானும் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இந்த டைமில் ஆஃப்டர் பேபி ரியலி வி வாண்டட் டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் போக ஆரம்பித்தோம். எங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப ஒரு பேபியை வச்சுக்கிட்டு இன்னும் எக்ஸாஸ்ட் ஆகிற ஒரு டைமில் எதுக்குடா அப்படின்ட்டு யோசித்தோம். பட் ஆனாலும் நம்ம போகலாம். இதுக்கப்புறம் நிறைய வெட்டிங்ஸ், நிறைய பேபி ஷவர் ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எங்களுக்கு ஆன்லைனில் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் இன்டர்நெட்லேயே பேசிகிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், வெல்விஷர், யூகேயில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு சோல். அவங்கள வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணோம். அவங்க பிளேஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பர்த்டே பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பேபியோட தாண்டியா ஃபங்க்ஷன், பொங்கல் ஃபங்க்ஷன், லோக்கல் தமிழ் கம்யூனிட்டியில் பேசுகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கே புதுசாக இருந்துச்சு. பாருறா, ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பண்ணதே இல்லை இத்தனை வருஷத்தில் எங்கேயுமே. ஈவன் நான் இந்தியாவில் இருக்கும்போது சரி, துபாயில் எங்கே போனாலும் நான் யார்கிட்டையும் எங்கேயுமே நான் மிங்கிள் ஆக மாட்டேன். நானும் சரி, ஹஸ்பண்டும் சரி, ஒரு உம்மனா மூஞ்சிங்கன்ற மாதிரி கேஸ் தான். கூப்பிட்டாலே போக மாட்டோம், எங்கே யார் கூப்பிட்டாலும். பட் ஆனால் வந்துட்டு இந்த இது எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு அது எங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது ஐ திங்க் 6th ஒன். அடுத்தது எங்களுக்கு ரொம்ப 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 திங்க் பண்ணி நிறைய யோசித்து டிசைட் பண்ண ஒரு விஷயம் எங்கள் பேபியோட ஏர்பேசிங். ஸோ அவளுக்கு காது குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி எங்கள் பாப்பா வந்துட்டு பாப்பாவோ பிறந்துட்டா, ஆனால் பார்க்க வந்து பையன் மாதிரியே இருப்பாள். பேபி வந்து பிறக்கும் போது நிறைய முடியே இல்லை, மொட்டை பாப்பாவை தான் வந்து பிறந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பேண்டெல்லாம் போட்டு வைப்போம். பட் ஸ்டில் எனக்கும் சரி, அவங்களுக்கும் சரி ஒரு நிறைய க்யூட்டான திங்ஸ்லாம் அவளுக்கு பண்ணணுன்ட்டு ஆசை. ஸோ அதில் வந்துட்டு ஏர்பேசிங் அவளுக்கு வலிக்கும், அதெல்லாம் நாங்கள் நிறைய திங்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜிபி கன்சல்ட் பண்ணோம். அவங்க வந்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் வந்துட்டு காது குத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு 8th மந்த் எண்டில் வந்துட்டு, ஏன்னா நிறைய பேர்கிட்ட நாங்கள் கேட்டோம். லோக்கலில் வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்டே நாங்கள் கேட்டோம், அவங்க பேபிக்கு எப்போ காது குத்துனாங்கன்ட்டு. அவங்களும் சொன்னாங்க 8th மந்த் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 8th மந்த் யோசிச்சு 8th மந்த் எண்டில் வந்துட்டு இங்கே லோக்கலில் வந்துட்டு கிளேர்ஸில் தான் நாங்கள் வந்துட்டு அவளுக்கு காது குத்தினோம். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பர்ஃபெக்டாக வந்துட்டு கன்ஷாட் தான். அதெல்லாம் வந்துட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி ஈஸியாக வந்துட்டு குத்துனாங்க. நிறைய பேருக்கு இதில் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ட்ரெடிஷ்னல் வேல குத்தணும்னு நினைப்பாங்க, நிறைய இதுக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். பட் எங்களுக்கு நாங்கள் சூஸ் பண்ணது வந்துட்டு இது. ஸோ ஒரு சிம்பிளாக அவளுக்கு வந்துட்டு வலி அதிகமாக தரக்கூடாது.
அண்ட் வந்துட்டு அது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹேண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய பேர் நிறைய யோசனைகள் இருக்கும். பட் ஸ்டில் இது எங்களோட ஒரு ஒப்பீனியன், எங்கள் பேபிக்கு நாங்கள் பார்த்தது தான். ஸோ வந்துட்டு குத்துனாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஸ்டெர்லைசிங் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு காதுக்கு போடுற அந்த லிக்விட் சம்திங் எல்லாம் கொடுத்தாங்க. பட் வித்தின் ஒரு 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 10 to 15 minutes ஷி வாஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ரொம்ப ஓகேவாயிடுச்சு. ஸோ எஸ், அது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய அப்டேட் எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப பாப்பாவோட லைஃப்பில் அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஒரு மிகப்பெரிய அப்டேட் தானே. ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப 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 ஜாய்ஃபுல்லாக இருந்தது அந்த மொமெண்ட்டு. ரொம்ப க்யூட்டாக அழகாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் இந்தியா ட்ரிப் போனோம். இந்த இந்தியா ட்ரிப்பில் வந்துட்டு சில இது இருக்குது. இதனால் இந்த அப்டேட்டை நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். அது ஏன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இந்தியா ட்ரிப்பு அதை வந்துட்டு நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 7th வந்து வேறு விஷயமாக வைக்கிறேன். லைசன்ஸு. ஸோ வந்துட்டு கார் லைசன்ஸ் எடுத்தோம். அதுவும் ஒரு பெரிய ஜேர்னி. கார் லைசன்ஸ் எடுத்து எஸ் வி வாட் அ நியூ கார். இதுக்கும் நிறைய டிஸ்கஷன் போச்சு. என்ன கார் எடுக்கலாம், நியூ எடுக்கலாமா, செகண்ட் ஹேண்டில் எடுக்கலாமா அப்படின்ட்டு. பட் என்ன கார் எடுக்கலான்ட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் நியூ ஆர் செகண்ட் ஹேண்ட், ஆப்வியஸ்லி வி ஆப்டட் ஃபார் நியூ ஒன். ஒயின்னு கேட்டால் ஒய் நாட். நாங்கள் 2 பேருமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பர்சன் தான். வாட் எவர் வில் கோ வித் நியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அஃப்கோர்ஸ் நியூ கார். இது வந்துட்டு MG Z5 ஹைப்ரிட் ஐ திங்க். வாட் எவர் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு கார் டீட்டெயில்ஸ் ஒரு என்ன டைப்பு எப்படின்றது வந்துட்டு என் ஹஸ்பண்டை நான் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு நான் சொல்கிறேன். பட் எஸ், நெக்ஸ்ட் அப்டேட் வந்துட்டு வி பாட் அ நியூ கார். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு நாங்கள் 2 பேராக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கார் எடுத்துருப்போமான்றது இப்போ வரைக்கும் எனக்கு டவுட்டு தான். எங்களுக்கு பெருசாக நெசசரி இல்லை. பிகாஸ் வி லவ் ட்ராவலிங். அந்த ஒரு ப்ராசஸ், அந்த ட்ரெயினில் ஏறி போகிறது, பஸ்ஸில் இறங்கி ஏறி, இந்த இது வந்துட்டு எங்களுக்கு பெருசாக அலைச்சலாக தெரியாது. ரொம்ப லவ்லியாக தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ பேபி இருக்கிறனால பேபிக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அஃப்கோர்ஸ் பேபி இருக்கும் போது வேணும். எங்கே போகணுன்னாலும், ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும், எங்கேனாலும் பேபி இருக்கும் போது வேணும். இல்லாதவங்களும் இருப்பாங்க. பட் எங்களுக்கு நம்மளால் முடியுது அப்படின்னா வை நாட் அப்படின்ட்டு தான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் கார் எடுத்தது. இட்ஸ் நாட் அபவுட் எனி சூப்பர் கம்ஃபர்ட் ஒரு சூப்பர் லக்ஸரி திங். ஒரு பேசிக் கம்ஃபர்ட் வேணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் எடுத்தது. கண்டிப்பாக நாங்கள் 2 பேர் மட்டும்தான். காரை பற்றி நாங்கள் பெருசாக யோசிச்சிருப்போமான்னு எனக்கு ஐடியா இல்லை. வேறு நீங்கள் எங்கேனாலும் சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய லாங் ட்ரிப்னாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற நுழைஞ்சி காரில் மட்டும்தான் போக முடியுன்ற இடத்துக்கு கூட நாங்கள் வந்துட்டு கார் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு போயிருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். ஸோ எஸ், வி நீடட் திஸ். ஸோ வி காட் அப்கிரேடட். எஸ், இதுவும் வந்துட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் பர்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு ஆமாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸையோ இல்லை வேறு யாரையோ என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் டெலிவரி டைமில் கூப்பிட முடியாததுக்கு மெயின் ரீசனாக இருந்தது எங்களோட வீடு தான். வீட்டை வந்து அந்த டைமில் எங்களால் மாற்ற முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ரீசெண்ட்லி வி ஹவ் மூவ்ட் டு அ நியூ ஹவுஸ். பட் சேம் ஏரியா தான். இந்த ஏரியா விட்டு நாங்கள் போகக்கூடாது, இந்த கவுண்டியில் தான் இருக்கணும். நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். என் ஹஸ்பண்டும் ஹி வாஸ் வெரி டேம் ஷுர் அபவுட் இட். ரொம்ப ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஒரு டெசிஷன் என்னென்னா, இந்த ஏரியா விட்டு நம்ம போகக்கூடாது. பிகாஸ் எங்களுக்கு லோக்கலில் வந்துட்டு எல்லா இடமும் தெரிஞ்சிருச்சு. ஒரு அக்கம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு கனெக்ட் இருக்குது. பேபி வந்ததுக்கப்புறம் பேபிக்கு லோக்கல் குரூப்ஸ் ஒரு பேபி குரூப்ஸ் ஒரு லைப்ரரி ஸ்டே அண்ட் ப்ளே இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்துட்டு
ஸோ எங்களுக்கு இந்த வீடை தான் மாற்றணும். எங்களுக்கு அப்போ கூட வீடு வந்துட்டு ரொம்ப 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 சஃபிஷியன்ட் ஸ்பேஸு. பட் ஸ்டில் ஏதோ ஒன்று ஒரு மாற்றம் தேவை தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மாறினோமோ தவிர, அந்த வீட்டில் வந்துட்டு பழைய வீட்டில் எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 1100 1050 ஸ்கொயர் ஃபீட் 1 பிஹெச்கேக்குனா அப்போ அந்த இது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த வீட்டில் நிறைய 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 ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த வீட்டில் தான் வந்துட்டு கன்சீவ் ஆனது, பேபி வந்து டெலிவரி ஆனது, பேபியோட சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸு, தவழ்கிறது, முட்டி போட்டு வர்றது, நின்னது, நடந்தது, ஓடினது எல்லாமே அந்த வீட்டு பார்த்துருக்கு. ஸோ அதனால் இட்ஸ் வெரி நைஸ். நான் அதனால் சொல்லிட்டேன், இந்த ஏரியா விட்டு போகக்கூடாது, சுற்றி சுற்றி இந்த ஏரியாவுக்குள்ளேயே எங்கேயாச்சும் தான் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த இதே கம்யூனிட்டிலேயே வந்துட்டு எங்களுக்கு பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ எஸ், ரீசென்ட்லி மூவ் டு ஆர் நியூ ஹவுஸ். அடுத்தது இப்போ சொல்கிறேன் இந்தியா கதை. நாங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு காதெல்லாம் குத்தி முடித்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம பேக் டு பேக் பண்ணுறோம். இதெல்லாம் இப்போ ஆக்சுவலி வந்துட்டு நான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ஒரு குழந்த பெற்றவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணணும், சமைக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும், லன்ச் சமைக்கணும், டின்னர் சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வீட்டை க்ளீன் பண்ணணும். பேபி இருக்கும்போது வீட்டை க்ளீன் பண்ணுறதுலாம் ஒரு மேட்ரான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது ஒரு மேட்ரு தான். நார்மலாக 2 பேர் இருக்கிறப்ப வீடு க்ளீனாக இருக்கணும்னா, குழந்தை இருக்கிற வீடு இன்னும் டபுள் மடங்கு க்ளீனாக இருக்கணும். ஸோ அதனால் அதுவும் ஒரு விஷயம். ஸோ ஹவுஸ் க்ளீனிங் இந்த மாதிரியான ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. போஸ்ட்மார்ட்டமில் ஒரு உடம்பு வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு 100% நம்மளோட பாடி இருக்கும்னா அதில் 50% வந்துட்டு போயிடும். பேபியை பெற்றெடுக்கும் போதே 40% போகும் தான், 40% போகும். பேலன்ஸ் 10 to 15% வந்து பேபிக்கு நம்ம ஃபீட் பண்ணும் போது அந்த எக்ஸாஷனில் அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி இருக்கும் போது கண்டினியூஸாக இந்த மாதிரியான ஒரு கோர்ஸு படிக்கிறது, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து பேக்கிங் பண்ணுறது, ஓடுறது, போயிட்டு போஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒர்க் போவாங்க, வருவாங்க, பேபியை டேக் கேர் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு இருக்கிற எனக்கான ஒரு மீ டைம் நான் குளிக்கிற டைம் மட்டும்தான். ஸோ காலையில் வந்துட்டு நான் வந்துட்டு குளிக்க முடியாது, ஒர்க் சமைப்பேன், பாப்பாவை இது பண்ணுவேன், பார்த்துப்பேன், அப்படியே இது பண்ணிவிட்டு ஈவினிங் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் பேபியை டேக் கேர் பண்ணுவாங்க, நான் போயிட்டு குளிப்பேன். ஸோ இந்த மாதிரியே தான். அதுக்கப்புறம் அவங்க வரதுக்கு முன்னாடி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது அது இல்லாமல் ப்ரெஸ்ட் ஃபீடிங் டைமு அதுவும் உங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் என்னோடய இதை நான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டபுள் மடங்கு எக்ஸாஷனாக இருக்கும். ஸோ டு த கோர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் போகிறீங்க, பட் ஸ்டில் என்னோடய பேபிக்கு வந்துட்டு ஃபார்முலா கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரெஸ்ட் பம்ப் வச்சு மில்க்கு ஸ்டோர் அதெல்லாம் இன்னும் டபுள் மடங்கு எக்ஸாஷனாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தது நான். ஸோ இப்படி இருக்கும் போது இதுக்கு மேலே முடியாது, 2 பேருமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கதற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் 2 பேருமே யோசிச்சது என்னென்னா, ட்ரிப் எங்கேயாச்சும் போகலாமா, லோக்கலில் எங்கேயாச்சும் போகலாமா, பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு ஹாலிடேஸாக நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். அப்புறம் 2 பேருமே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தது, இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவிலேருந்து பாப்பாவையும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்ட ஆக போகுது, யாருமே பார்க்கல, ஃபோனில் தான் பார்த்துட்ருக்காங்க, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில். ஸோ அதனால் கூப்பிட்டா வந்துட்டு எத்தனை பேரை கூப்பிட முடியும், அம்மா அப்பா எல்லாம் எத்தனை பேரை கூப்பிட முடியும், பாட்டி தாத்தா சித்தி சித்தப்பான்னு கூப்பிட முடியாது. ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள்ல. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம போனால் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அதனால் நம்ம போகலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு பேபியை வச்சுட்டு எப்படி ட்ராவல் பண்ணுறது, ஆல்மோஸ்ட் 13 ஹவர்ஸ் ட்ராவல் போகலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இந்தியா ட்ரிப் பிளான் பண்ணி வித்தின் ஐ திங்க் 8 days தான் 9 days ஒரு கேப்பில் தான் நாங்கள் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணோம். புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு வீட்டில் சொல்லியிருந்தோம். எங்களுக்குன்னு எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். 2 years ப்ரெக்னென்சி, போஸ்ட்மார்ட்டம், குழந்த ஆல்மோஸ்ட் ஒரு 1 year பிறந்து, ஸோ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஹோம் ஃபுட்டை நிம்மதியாக சாப்பிடலாம், சமைச்சிட்டு முடியல பாடி இதாகுது, நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். இதுதான் எங்களோட பிளான். ஸோ இதை தான் நாங்கள் வீட்லேயும் சொன்னோம். நாங்கள் வர்றதே ரெஸ்ட் எடுக்க தான், நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு தான் வரோம். வாயை விட்டு நாங்களே சொல்லிட்டோம். ஓகே, அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பிளான் வச்சுருந்தோம். லைக் சின்ன சின்ன டாக்குமெண்டேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கங்கே ரிசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு பாடியை வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். பியோர் ரெஸ்டிங் பர்பஸ் மட்டும்தான், பேபியை காட்டணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ வந்துட்டு அதே மாதிரியே ரீச் ஆனோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்னை போனோம். நான் வந்துட்டு சென்னை, என் ஹஸ்பண்ட் வந்து தேனி. அஃப்கோர்ஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிலனா நான் சொல்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து தான் போனோம். ஃபுல் ஸ்ட்ரெச்சாக எங்களால் பேபி வச்சுட்டு போக முடியாது. எனக்கும் எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஐ டோன்ட் லைக் ட்ராவல்ஸ். ஃப்ளைட் ட்ராவல்ஸ் எனக்கு பிடிக்காது. இருக்கிறதுலே எனக்கு பிடிக்காத ஒரே இது ஃப்ளைட் ட்ராவல் தான். ஆல்மோஸ்ட் நான் நிறைய போயிட்டாச்சு. ஆனால் எனக்கு அப்பத்துலேருந்தே எனக்கு பிடிக்காது. என் நேரமோ என்னமோ நான் என்னோடய ஸ்டார்டிங் ஜேர்னிலையும் நான் ஏர்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் அது என்னமோ எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக போக முடியாது அப்படின்றதுனால ஒரு பிரேக் எடுத்து துபாய் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து நாங்கள் போனோம். ரீச் ஆகிறதுக்குள்ளே எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். சென்னை போனோம். ஒரு 2-3 ரிசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணோம். லோக்கல் பிளேசஸ்லாம் பார்த்தோம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தேனி போனோம். இட் வாஸ் குட். நாங்கள் சென்னையில் வந்துட்டு நிறைய வந்து ட்ராவல் பண்ணோம். இந்த சென்ஸ் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். தேனி போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலி சென்னையில் இருக்கும் போதே பேபிக்கு வந்துட்டு கொஞ்சம் ரன்னிங் நோஸ் ஆகிடுச்சு. டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு காட்டிக்கிட்டு இருந்தோம். தேனி போனோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு செரிமோனி நாங்கள் பிளான் பண்ணோம். டு பி இதுவும் வந்துட்டு ஒரு அப்டேட் தான். முண்டன் செரிமோனி, பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பொறுத்தவரை எனக்கு ஹாப்பி தான். பிகாஸ் வந்துட்டு ஒருத்தராக நம்ம வீட்டுக்கு போய் பார்க்க முடியாது, பாப்பாவை காட்ட முடியாது. ஸோ வென் ஆல் டுகெதர் கம்ஸ் இன் ஒன் பிளேஸ், அது வந்துட்டு ஒரு நல்லா இருக்கும்ல, ஒரு வார்ம்த்தாக இருக்கும். பேபி வந்துட்டு ஒரு ப்ளஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ மொட்டை ஒரு ஃபங்க்ஷன் ஓகே. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இந்த மொட்டை அடிக்கிறதுன்றது ஐ வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் இட். த ப்ராசஸ் ஆர் வாட் எவர், ஐம் நாட், எனக்கு அது பிடிக்கல. பட் ஸ்டில் பெரியவங்களுக்காக ஐ அக்ரீட். அண்ட் அவங்களோட ஒரு கஸ்டம்ஸ் ஆர் அவங்களோட ஒரு நம்பிக்கையில் நம்ம எதுவும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். அவங்களுக்குன்னு ஒரு ஆசையோ ஒரு நம்பிக்கையோ இருக்கும், எஸ்பெஷலி என்னோடய இன்லாஸில். ஸோ எஸ், ஐ அக்ரீட். அவங்களுக்கு மதிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட குலதெய்வம் கோயிலில் வந்துட்டு ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருந்தது அங்கே பக்கத்தில். ஸோ அங்கே வச்சுட்டு பேபிக்கு வந்துட்டு மொட்டையெல்லாம் அடித்து நாங்கள் நிறைய பேரை கூப்பிட்லான்ட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்துட்டு மொத்தம் நிறைய பேரை இன்வைட் பண்ணி கூப்பிட்லான்ட்டு. பட் தேர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நிறைய பேரை கூப்பிட வேணான்ட்டா, இல்லை நிறைய பேருக்கு சொல்ல வேணான்ட்டா, இல்லை இன்விடேஷன் கொடுக்க வேணான்ட்டு தெரில. வாட் எவர், தெரில. ஒரு சின்னதாக ஒரு ஐ திங்க் ஒரு 40-30 ஃபேமிலிஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. லாங்லேருந்தெல்லாம் வந்தாங்க. ஆல் டுகெதர் எல்லாரையும் ஒரே பிளேஸில் பார்க்கும்போது, பாப்பாவுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஓகே, ரொம்ப. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துட்டு ஃபுல்லாக அங்கே செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோம். ஸோ பர்த்டே வரத்துக்கு முன்னாடியே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவுக்காக ஒரு குட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன அப்படின்னா, இந்தியா ட்ரிப்பில்
எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். எக்ஸாஸ்ட்னால் நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் பாப்பா கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். பிகாஸ் வந்துட்டு ஒரு ஊர்லேருந்து வராங்க. எல்லா டைமும் ஊர்லேருந்து வந்தால் ஊர்லேருந்து வரவங்கள கூட்டிகிட்டு வெளியில் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம், எங்களால் முடியாது, ரெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்கோம், குழந்த பெற்றிருக்கேன், போஸ்ட்மார்ட்டமில் இருக்கோம், இன்னும் பாப்பாவுக்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் தான் இருக்குது, ஸோ வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனாலும் வந்துட்டு அதெல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையை வந்துட்டு ஃபோர்ஸபிளாக பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறது, மழையில் கூட்டிகிட்டு போனது, அந்த மாதிரி பண்ணும்போது 3 பேருக்கும் ஜுரம். பேபிக்கு ஹை ஃபீவர், எனக்கு ஹை ஃபீவர், ட்ரிப்ஸ் ஏறுது, ஹஸ்பண்ட்க்கு ஹை ஃபீவர், அவங்களுக்கு இன்ஜெக்ஷன், பேபிக்கு ரிப்பீட்டடாக ஒரு 10-11 டேஸ் இப்படி ஆச்சு. ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை, ப்ராப்பர் ஃபுட் இல்லை, இன்னும் என்னென்ன இல்லையோ, என்னென்ன நாங்கள் எதிர்பார்த்தோமோ அது அத்தனையுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எஸ், திஸ் வாஸ் ஆர் இந்தியா ட்ரிப். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டோம். அகெயின் பேக் ஒரு 13 hours ட்ராவல் வித் ட்ரான்சிட். எப்பாடா வந்து சேர்ந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்து சேர்ந்தோமே ரிட்டர்ன் யூகேக்கு அப்படின்னு. அது வந்துட்டு நான் பொதுவாக நீங்கள் ட்ரிப் போகிறீங்க, இல்லை பேபியை காட்ட போகிறீங்க, இல்லை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் யாரையாச்சும் ரிசீவ் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டையோ இல்லை யாரோ உங்கள் கசின் வராங்க, ஊருக்கு வராங்க, இல்லை வீட்டுக்கு வராங்க, வேறு கண்ட்ரியை விடுங்கங்க, சென்னையிலேருந்து ஒரு கோயம்புத்தூர் போகிறாங்கன்னா கூட அவங்கள வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோங்க சொல்லுவாங்க நிறைய பேர். எல்லாருக்கும் டீ கடையில் நிற்கிறவனுக்கு கூட கம்ஃபர்ட் இருக்காது. கம்ஃபர்ட்டாக அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களோட அன்பு, உங்களோட பாசம், நீங்கள் வந்துட்டு அவங்க வரவங்க கூட வந்துட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும், அங்கெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னா, ஒருத்தவங்க பேபியை வச்சுட்டு வராங்க, ப்ரெஸ்ட் ஃபீடிங் டைமில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும், பேபிக்கு எப்படி இருக்கும், ஒரு லாங் ட்ராவலில் வராங்க, இன் கேஸ் வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வராங்க, எவ்வளோ ஜெட்லாக் இருக்கும், டெம்பரேச்சர் மாறுது, வாட்டர் மாறுது, கம்ப்ளீட்டாக ஒரு சூழ்நிலையே மாறுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக் ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கணும். இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். பட் ஆனாலும் யோசிக்கலை. அதனால வந்துட்டு இதெல்லாம் நான் வீடியோ போட்டு சொல்கிறேனேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் நான் டேரெக்டாக சொல்லிட்டேன். பட் இதெல்லாம் நார்மலாக மற்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வேளை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். என்னோடய அப்டேட்ஸை சொல்லலான்னு தான் பண்ணேன். பட் ஜஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக. ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கும் இருக்கும் ஆசை, வெளில போகணும், அங்கே போகணுன்ட்டு. பட் ஆனால் நாங்களும் பிளான் பண்ணோம், வெளியில் போகணும். இந்த சென்ஸ் எங்கேயாச்சும் வந்து ஒரு ரிசார்ட்டில் போயிட்டு ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கலாம், ரிசார்ட்குள்ளேயே இருக்கலாம், ரிசார்ட்குள்ளேயே வந்துட்டு இருந்தால் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலான்னா we were amazed by few words. அதனால் ஏன்டா பெட்டிலே படுத்துக்கிட்டு இருந்தால் என்ன, நீங்கள் அதுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டு பேஷண்ட்டாக தான் படுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, அப்போ ரெஸ்ட் எடுத்து பெட்டில் படுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு பெட்டில் படுத்துட்டு இருக்கிறதுன்றது ஒரு பேஷண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்களான்றது அளவுக்கு எனக்கே வந்து ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் யாராச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ட்ராவல் பண்ணுறவங்கள ரிசீவ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஃபார் த பேபி. அண்டர் 3 பேபிஸ் எல்லாமே பேபிஸ் தான், அவங்கள ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணணும். நாங்கள் வந்து அண்டர் 1 கூட்டிகிட்டு போயிருந்தோம். எங்களை விட பேபி நாங்களே இந்த அளவுக்கு ஆகிட்டோம் அப்படின்னா பேபி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ எஸ், இது ஒரு அப்டேட்டு. அடுத்தது வந்துட்டு நிறைய இதெல்லாம் விடுங்க, இந்த ஒரு விஷயம், இது அவ்வளோதான். ஏங்க என் ஹஸ்பண்ட் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. லைஃப்பில் நிறைய க்ரௌட் எப்போதும் எங்களுக்கு இருந்ததில்லை.
நிறைய க்ரௌட் வச்சுக்கிறத விட ஒரு 4-5 பர்சன் உங்களுக்கு சுற்றி ஒரு சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் அண்ட் மோட்டிவேட்டடாக நீங்கள் ப்ளூம் ஆவீங்க. அதை விட்டுட்டு நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதை பண்ணணும், குழந்தைய ஒழுங்காக உனக்கு வளர்க்க தெரில, இப்படி பண்ணுறீங்க, ஃபார்முலாவுக்கு ஸ்விட்ச் பண்ணு, ப்ரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணு, 4 மாதத்துலேருந்து சாலிட்ஸை ஸ்டார்ட் பண்ணு, குழந்த அப்போ தான் வெயிட் போடுவா, குழந்தைய வந்துட்டு குப்புறப்படுக்க வைக்காத, இந்த தலைக்காணியை போடு, இந்த மருந்தை ஊற்று, நாட்டு மருந்து ஊற்று, வாட் எவர். எல்லாருக்கும் இருக்கிற அக்கறையை விட பெற்றவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் எஸ், உங்களை நான் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு குழந்தைய வளர்த்து ஆளாக்கியிருக்கீங்க. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த காலம் மாதிரி இப்போ இல்லை. அந்த காலத்தில் எல்லாமே நேச்சுரலாக வந்துட்டு இருந்துச்சு, ஆயுர்வேதிக்காக ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை. அப்போ இப்போ இருக்கிற சிஸ்டம்குள்ளே ஒரு குழந்தை சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு திங்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இருந்ததை விட டபுள் மடங்கு கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். உப்பு போடக்கூடாது, சக்கரை போடக்கூடாதுன்னா அவ்வளோதான். குழந்தை இப்படிலாம் இருந்தால் எப்படி, பிஸ்கெட்டை கொடு, ஊட்டு, சிலதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டாக்டர்ஸ் இருக்காங்க, மிட்வைஃப்ஸ் இருக்காங்க, ஹெல்த் விசிட்டர்ஸ் இருக்காங்க, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். பிரச்சனை என்ன இந்தியாவுக்கும் யூகேக்கும் அப்படின்னா, அங்கே சொல்கிற ஒரு மெடிசன்ஸோ இல்லை நாட்டு வைத்தியத்தையோ எடுத்து நாங்கள் இங்கே கொடுத்துட்டு பேபிக்கு ஏதோ ஒன்று சிம்டம்ஸ் காட்டிடுச்சுன்னா இங்கே எடுத்துகிட்டு போய் நாங்கள் காட்டும் போது என்னன்னு சொல்லுவோம், யார் கொடுத்தாங்க, யார் சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம மேலே தான் ப்ளேம் வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் க்ரௌட் ஒரு பாயிண்டில் நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், சொல்லட்டும், எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லலாம், நம்ம பண்ணுறதை பண்ணலாம். இல்லைன்னு முடியாதுன்னு அவங்கக்கிட்ட அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நம்மளுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, பேசுவாங்க, லென்த்தன் ஆகிட்டே போகும். ஸோ அதனால எல்லாருக்கும் நோ சொல்ல கற்றுக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருக்கிட்டையும் நோ சொன்னால் ஆர்கியூமெண்ட் வளர்ந்துக்கிட்டே போகும், நம்மளுக்கு உடம்புல தெம்பு இருக்காது அவ்வளோவும் பேசுகிறதுக்கு. ஓகே அப்படி சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டே போங்க. இதுதான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்கலதை சொல்கிறாங்க, திணிக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலிடாக எதுவுமே இல்லாமல் சொல்கிறாங்கன்னா சரி ஓகேங்க, ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொன்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி எனக்கு ஐடியா இல்லை. போஸ்ட்மார்ட்டம் எனக்கு ஆங்ஸைட்டி நிறைய இருந்துச்சு. டிப்ரெஷன்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆங்ஸைட்டினா என்னை பொறுத்தவரை சின்ன விஷயத்த கூட நான் பெருசாக இமேஜின் பண்ணி, பட் எனக்கு அது வந்துட்டு இதுவும் அண்டர் அந்த போஸ்ட்மார்ட்டம் இதில் தான் சொன்னாங்க. சின்ன விஷயத்த கூட நான் பெருசாக இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேபி வந்துட்டு ஒரு பால் கக்குறாங்க இல்லை வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுவோம். 2 பேர் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் we are parents. பயம் இருக்க தானே செய்யும். வாட் இஃப் சம்திங் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன விஷயத்துக்கும் எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணுறது. எக்ஸ்ட்ரீம் இன் த சென்ஸ் என்னால் சிலதெல்லாம் சொல்கிறதுக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மட்டும் இல்லை, என் குழந்தை, என் ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே. ஒருவேளை இதுக்கு அது பண்ணுவாங்களோ, ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமோ, சர்ஜரி பண்ணுவாங்களோ, இதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் வைக்கிற மாதிரி ஆகுமோ, சின்னதாக சுடு தண்ணி குடித்தா சரியாக போகிறது, அந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் ஒன்றா அந்த மாதிரி சர்ச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக. அதுக்கப்புறம் ஃபேமிலி ரிலேட்டட் திங்ஸு எல்லாத்துக்கும். ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பெற்ற அந்த ஒரு 3 months வாஸ் ஓ மை காட் ஹாரபிள். அதே 3 monthsல தான் எனக்கு இந்த மாதிரியான நிறைய குழந்தைய வளர்க்குறதுக்கான வழிமுறைகளை எனக்கு திணிக்க ஆரம்பித்தாங்க. இதை பண்ணு, அதை பண்ணுன்ட்டு. நான் வந்துட்டு இதிலேருந்து ரிலீஃப் ஆன ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு, எது வேணால் நீங்கள் பண்ணலாம், பட் உங்களை நீங்கள் ஆக்குப்பைடாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க் போகிறீங்களோ இல்லை வாட் எவர், பட் ஆனால் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கிட்டாலே எந்த தாட்ஸுமே உங்களுக்கு வராது. எந்த ஒரு சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டிஸோ இல்லை ரேண்டம் ப்ளஃப்ஸ் ஆர் டாக்ஸ் வந்துட்டு உங்களை அஃபெக்ட் பண்ணாது. நான் அப்படி தான் என்னை பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணேன், டெய்லி கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் வந்துட்டு
யோகா போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். திரும்ப திரும்ப அதுலேயே ரிப்பீட்டடாக நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்தியா ட்ரிப் வேணும்னு போனோம். ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு பிஸியான ஒரு பிஸி ஸ்கெடியூல்லே உங்களை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மற்றதை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஆங்ஸைட்டியில் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ரெக்னென்சி ஜேர்னியில் இருக்கீங்க, அடுத்து போஸ்ட்மார்ட்டம்குள்ளே வரீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் பெருசாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரல, பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கிட்டா, ஆக்குப்பைடாக இருந்தாலே மோஸ்ட்லி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ண முடியும். எவ்வளோ நேரம் 4 செவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பாப்பாவுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு, எத்தனை மாதத்துக்கு? உங்களால் முடியாது. கம் அவுட் ஆஃப் த செவரு, 4 செவரு. நாட் ஃபிசிக்கலி, அட்லீஸ்ட் த மைண்ட் செட். லிட்ரலி எனக்கு அந்த ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு ஹாபியாக மாறி, ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாறி ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ எஸ், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. இப்போ ரேண்டமாக எங்கே போனாலும் கேமரா வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன், அது வேறு கதை. பட் அந்த மாதிரி உங்களை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் நுழைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு மற்றதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண டைம் இருக்காது. அவ்வளோதான், டயர்டாகி தூங்குவீங்க, திருப்பி அடுத்தனே அப்படியே சுற்றும். திங்க் யா. ஸோ இவ்வளோ தான். நான் வந்துட்டு பெரிய அட்வைஸ் கமிட்டி இதெல்லாம் கிடையாது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் என்னென்ன நடந்துச்சு ஒரு அப்டேட்ஸாக கொடுக்கணும். யூடியூப்பில் ஐ திங்க் ஒரு 13,000 பேரா எவ்வளோன்னு எனக்கு தெரியல இருக்காங்க சப்ஸ்கிரைபர். அட்லீஸ்ட் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு இதுக்காக, நல்ல மனசுக்காகவாச்சும் ஒரு அப்டேட்டாச்சும் கொடுக்கலாம். பார்க்குறவங்க பார்க்கட்டும், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஓகே, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நிறைய பேசிட்டேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேபி நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா, யாருக்கும் நான் வந்துட்டு பர்சனலாக எந்த இதுவுமே நான் சொல்லலை, எங்களோட அப்டேட்ஸ் தான் சொன்னேன். இது யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தாலோ, இல்லை நான் தப்பாக பேசியிருந்தாலோ, இல்லை என்னோடய தாட்ஸோ, என்னோடய மைண்ட் செட் ஏதாச்சும் தப்பாக இருக்குது அப்படின்னா ஐம் சாரி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். என்னோடய கருத்து, என்னோடய சுச்சுவேஷன், என்னோட ஒரு அட்மாஸ்பியரில் இருந்து நான் சொல்கிறேன். எஸ். ஸோ ஃபைனலி சுசி, இந்த இது வந்துட்டு ஒரு பேரண்டிங் ஜேர்னி. அண்ட் எஸ், இந்த மதரோட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். எங்களை வந்துட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். அஃபிஷியலாக நாங்கள் இப்போ தான் உட்காந்து நான் நேராக சொல்கிறேன், அதனால். ஸோ எங்களுக்காக keep us in your prayer. Okay? Need your blessings as always. Bye.